வணக்கம் மச்சீஸ். யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 35 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி யூடியூப்பில் பக்காவாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மொபைலை யூஸ் பண்ணி சூப்பராக எப்படி ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம மேக் பண்ணுறது, எப்படி ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணுறது, இப்படி எல்லாத்த பற்றியும் நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பழைய எபிசோட்ஸ்லாம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதெல்லாம் வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஆர்டர் வைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் தான் இன்றைக்கி நம்ம மொபைலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனலில் நம்ம சேனலில் நீங்கள் பணம் கட்டி டப்பு கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதன்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மச்சீஸ், ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிரியேட் அ ஷார்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே லெஃப்ட் சைடு வந்துட்டு கேலரிக்கு போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் எடுத்து எடிட் பண்ணி வச்சுருக்கிற வீடியோ தான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேலரிக்குள்ளே போய்க்கோங்க. அதாவது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அப்படி இல்லை புதுசாக வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்துட்டு ஒரு ரெட் கலர் ரெக்கார்ட் பட்டன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீடியோ எத்தனை செகண்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங்கில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். ஒன்று 15 செகண்டுக்கு அப்லோட் பண்ணலாம், இல்லைனா 60 செகண்டுக்கு அப்லோட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 15 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 60 செகண்ட்ஸ்க்கு மாறிடும். ஸோ நீங்கள் 15 செகண்ட் வீடியோ அப்படின்னா 15 செகண்ட்ஸில் மாற்றி வச்சுக்கோங்க. இல்லை 60 செகண்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 60 செகண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 60 செகண்ட் வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கேலரியில் போயிட்டு அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு வச்சுருந்த அந்த ஷார்ட் வீடியோ வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏற்கனவே நாம் எடிட்டிங்லாம் முடிச்சிட்டோம். 60 செகண்ட்குள்ளே தான் எடிட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம டேரெக்டாக இங்கே மேலே இருக்கிற ஆட் அப்படிங்கிற பட்டனை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராசஸிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ப்ராசஸிங் முடிஞ்ச உடனே ரைட் சைடு இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் எடிட் பண்ண ஷார்ட் வீடியோ தாங்க அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் டெக்ஸ்ட்டு மியூசிக்னு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு புது வீடியோ ஃப்ரெஷ்ஷாக 60 செகண்டுக்கு எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்துட்டு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம், டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம், டைம்லைன், ஃபில்டர்ஸ்னு எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று அவங்க கொடுத்துருக்கிற மூவி சாங்ஸ் அண்ட் மியூசிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. எல்லா லாங்குவேஜில் இருக்கிற மூவி மியூசிக் அண்ட் சாங்ஸ் தீம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மேலே இருக்க சர்ச் பாரில் போய்ட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. அந்த பர்டிகுலர் மியூசிக் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு, இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வீடியோ எடிட் பண்ணும்போதே நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் கொடுத்துருக்கிற ஃப்ரீ மியூசிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பே பண்ணி லைசன்ஸ் வாங்கின மியூசிக் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதர் தென் தட் நீங்களாக ஏதாச்சும் ஒரு படத்துலேருந்து ஒரு மூவி சாங்கையோ இல்லை மூவி மியூசிக்கோ டவுன்லோட் பண்ணி அதை அந்த ஷார்ட் வீடியோக்கு ஆட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பப்ளிஷ் பண்ணிங்கன்னா சப்போஸ் அந்த மியூசிக் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு ஃப்ரீ மியூசிக்காக இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வருங்க. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆர் காப்பிரைட் கிளைம் வந்துட்டு கொடுப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியிலேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற ஆடியோஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற மூவி சாங்ஸ் அண்ட் மூவி மியூசிக்கே வந்துட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ எந்த மியூசிக் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெக்ஸ்ட் வேணாலும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு டைட்டில் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட வீடியோவுக்கு நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் மட்டும் நீங்கள் டைட்டில் கொடுக்கும்போது அந்த டைட்டிலை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு #ஷார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கொடுக்கணுங்க. இதை மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் டைட்டில் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி #ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். டைட்டில் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து #ஷார்ட்ஸ் அப்படின்னும் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து விசிபிலிட்டி கேட்டிருப்பாங்க. விசிபிலிட்டி வந்துட்டு நீங்கள் ப்ரைவேட்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ், இந்த செட்டிங்லாம் வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டாகவே சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே செஞ்சுருப்போம். ஸோ இதை நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இப்போ வந்துட்டு நீங்கள் கீழே வந்துட்டு அப்லோட் ஷார்ட் அப்படின்ட்டு இருக்கும், அந்த பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட ஷார்ட் வீடியோ வந்துட்டு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ மச்சீஸ், உங்களோட ஷார்ட் வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு நம்ம மற்ற செட்டிங்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண ஷார்ட் வீடியோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 ஆப்ஷன் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட் ஐக்கான் வந்து பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஷார்ட் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்துட்டு இங்கே வந்துடும். ஆல்ரெடி நம்ம டைட்டில் வந்துட்டு கொடுத்துட்டோம் இல்லையா, ஸோ இன்னும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தம்ப்நெயில், உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆகிருந்தால் மானிட்டைசேஷனை வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு இந்த பேஜில் தான் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தம்ப்நெயில் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரிக்கு போயிடும். எந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் வீடியோக்கு தம்ப்நெயில் மேக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தம்ப்நெயில் வந்துட்டு கொடுத்தாச்சு, டைட்டிலையும் கொடுத்தாச்சு. அடுத்து டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் சும்மா ஒரு 2 லைன் கொடுத்தா கூட போதுங்க. ஒரு 4 ஹேஷ்டேக்கும் வந்துட்டு நான் கொடுத்துட்டேன். அடுத்தது விசிபிலிட்டி வந்துட்டு இப்போதைக்கு ப்ரைவேட்லேயே இருக்கட்டும். நம்ம எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணும்போது பப்ளிக் அப்படின்னு வச்சா போதும். அடுத்தது உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆகியிருந்தால் மானிட்டைசேஷனை வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஷார்ட் வீடியோக்கும் உங்களுக்கு ரெவன்யூ வரும். அதுக்கு அடுத்தது ஆடியன்ஸ். இதை நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், ஆல்ரெடி அது டிஃபால்ட்டாகவே இருக்கும். உங்களோட ஷார்ட் வீடியோக்கு ஏதாவது பிளேலிஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருந்தீங்க, இல்லை புதுசாக ஒரு பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் டு பிளேலிஸ்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜில் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் கீழே மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் வரும். இதில் வந்துட்டு நீங்கள் எதுவுமே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் டேக்ஸ் மட்டும் ஒரு 10லேருந்து 15 டேக் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ தம்ப்நெயில் கொடுத்துட்டோம், டைட்டில் கொடுத்துட்டோம், டிஸ்கிரிப்ஷன், விசிபிலிட்டி ப்ரைவேட்டில் வச்சாச்சு, மானிட்டைசேஷன் ஆன் பண்ணியாச்சு, டேக்ஸும் வந்துட்டு கொடுத்தாச்சு. ஃபைனலாக எல்லாத்தையும் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் விசிபிலிட்டி ப்ரைவேட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு பப்ளிக்கில் வச்சுட்டு பேக் வந்துடுங்க. இப்போ மேலே இருக்கிற சேவ் அப்படிங்கிற பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஷார்ட் வீடியோ பப்ளிஷ் ஆகிரும். அதே மாதிரி உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ டேப்லேயும் வந்துட்டு உங்களோட இந்த வீடியோ வந்துட்டு போயிடும். ஸோ மச்சீஸ், வீடியோவை பார்த்துருப்பீங்க. இப்படி தான் வந்துட்டு யூடியூப்பில் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணணும். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, பிடிக்காட்டினாலும் பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணி விட்ருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேரும் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் பண்ணணும்னு தோணுது எல்லாத்தையுமே யோசிக்காமல் பண்ணி விட்ருங்க. அடுத்த எபிசோடில் வந்து, அதாவது அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Baba. Bye.